ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. முதல் ராசியான மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்திலேயாவது அவங்களோட தலை எழுத்து தலை விதி அப்படிங்கிறது மாறுமா மேம்? கண்டிப்பா. மேஷ ராசினருக்கு 7.5 சனி இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கனால சில இடர்கள் தடைகள் இதெல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா சொத்து சேர்க்கை. சோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ விலகிடும். ஒரு புது வீடு கட்டுறது, வாங்குறது, நிலம் வாங்குறது, வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, புது வாகனம், அதெல்லாமே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல பெண் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா. இவங்களுக்கு என்ன முக்கியமா அவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கோவப்படுறத தவிர்க்கணும் இது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். அதாவது ட்ரேடிங்கோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ அதெல்லாம் அவாய்டே பண்ணிடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள். தேவையில்லாத ஒரு விரயத்தை இது பண்ணும். அதே மாதிரி கர்ப்பவதிகள் பெண்கள் உடல்நிலையை பாதுகாத்த வச்சுக்கணும். கண்டிப்பா. மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வருமானம், நல்ல ஒரு நம்மளோட பினான்சியல்ஸ் நல்ல விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நடக்கும் விஷயங்கள்லாம். அதான் நான் சொல்ற மாதிரி வீடு கட்டுறதோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது அந்த மாதிரி விஷயத்துல இந்த பினான்சியல்ஸ் நம்ம கரெக்டா பிளான் பண்ணோம்னா நம்ம தேவையில்லாத விரயங்களை தவிர்த்திடலாம். தேவையான விஷயங்களை நல்லா பண்ணிடலாம். இது ஒரு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கண்டிப்பா ஒரு வெற்றி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சக்சஸ் ஆகுறது. இப்ப யூபிஎஸ்சி எழுதுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேங்கிங்ல பாஸ் பண்றது. பொதுவா இவங்க வியாழக்கிழமைகள்ல நான்வெஜ் தவிர்க்கணும். வியாழக்கிழமை. ஆமா, பொதுவாவே குருதசை நடக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா அதோட பலன் பல மடங்கு இருக்கும். இந்த மாதிரி குரு பயிற்சி காலகட்டத்துல இப்போ அவங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கும்போது அசைவ உணவை தவிர்க்கிறது, வியாழன்ல தவிர்க்கிறது நல்லது. பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கரெக்டான ரூட்ல அதை சோர்ஸ் பண்ணி இது பண்ணணும். கண்டிப்பா. அது மாதிரி பண்ணிட்டா இந்த காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப பொதுவாவே மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க கூட பிறந்தவங்க கூடயும் இல்ல ரொம்ப பிடிச்சவங்க கூடயுமே உறவுகள் நிறைய விஷயங்கள்ல ஒத்து போகாது, சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய மேஷராசிக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த குரு பயிற்சி காலத்துல அவங்களுக்கு உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சோ உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கோபத்தினாலதான் நிறைய விஷயங்கள் கெட்டு போகும். சோ அது ஓம் நமோ நாராயணா இப்படி சொல்லிட்டு இருக்கணும். சோ நம்மளோட மனசை அதை சாந்தப்படுத்தும். சோ அப்படி சொல்ல 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 இந்த மாதிரி வர விஷயங்கள்லாம் இதாகும். ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா, மாலை கோர்த்து சாமிக்கு போடுறது.
என்ன மாலை? ஒரு மல்லிகைப்பூ மாலை. ஆ, மல்லிகைப்பூ வந்து கோர்ப்போம் இல்லையா, ஆமா. ஊசி போட்டு. ஆமா. So, அந்த மாதிரி எதெல்லாம் கோர்க்க முடியுமோ, கோர்க்கிறதுனா என்ன, எல்லாத்தையும் நம்ம சேர்க்கிறது. கண்டிப்பா. இப்ப உறவுகள் பிரிந்தது கூட சேர்ந்துரும். அதை வந்து தாயாருக்கும் பெருமாளுக்கும் நம்ம கையால வந்து கொடுத்து சாத்துறது. அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானையோட சமேதரா இருக்கிறப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. குடும்பத்தோட இருக்கிற கடவுளர்களை வழிபடுறது. முக்கியமா அம்பாளும் சிவனும் உருவத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். எப்பவுமே தனி சன்னதி தான் வச்சிருப்பாங்க. மீனாட்சிக்கு ஒரு சன்னதி, சொக்கநாதனுக்கு ஒரு சன்னதி. அப்படி இல்லாம பாதிபுரேஸ்வரர் சமேத ஞானாம்பிகை அப்படின்னா 2 பேரும் இருக்கிற தம்பதி சமேதரா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற இடம். இப்ப நிறைய இடத்துல பெருமாள் தனியா இருப்பாங்க, தாயார் தனியா இருப்பாங்க. இப்ப தாயாரோட சேர்ந்து இருக்கிறது, முருகன் வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி சன்னதிகள்ல போய் இது ஒரு எளிய பரிகாரம் தான். கண்டிப்பா நம்ம வந்து பூமாலையை கோர்த்து நம்ம போய் கொடுக்கறது, துளசி மாலை அந்த மாதிரி கோர்த்து கொடுக்கலாம். பெரிய பெரிய பூக்களை தான் நம்ம கோர்த்து கொடுக்க முடியும் இல்லையா. சோ செம்பருத்தி மாலை, இட்லி பூ மாலைலாம் ரொம்ப விசேஷம். அதை யாரும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நீங்க கேரளா எல்லாம் போனீங்கன்னா அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இட்லி பூ மாலை விசேஷமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த படையல் போடுறது. இப்ப ஒரு குடும்பத்திலயும் ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா எல்லாரும் பண்றது தர்ப்பணம் பண்றதும் திதி இது பண்றதும். சில வீட்டுல படையல் போடுவாங்க. சோ அந்த காலங்காலமா வர்ற அந்த ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்ணணும். அந்த பழக்க வழக்கங்களை வந்து குடும்பத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த பழக்க வழக்கங்களை நிறுத்த வேண்டாம். அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றதோ, பாராயணம் பண்ண முடியலன்னா கேக்குறதோ, ரொம்ப சுபிக்ஷமா வீடு வந்து ஒரு செல்வ வளத்தோட நிம்மதியா இருக்கும். மன நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். மன நிம்மதி இருந்தாலே எல்லாமே வந்துடும். கண்டிப்பா. இப்ப பொதுவான கடவுள் வழிபாடுகள் பரிகாரங்கள்னா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஹனுமன் சாலிசா சொல்றது, ஆஞ்சநேயர் கும்பிடுறது. ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் இந்த வாளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தம்பதி சமேதரா இருக்கிற கடவுளர்களை வழிபடுறதும், ஹனுமனை வந்து வழிபடுறதும், சனிக்கிழமையான பூவை வந்து கோர்த்து கொண்டு போய் கொடுக்கறதும், குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி சேர்ந்து போய் இந்த கோர்க்கிற மாலையை போய் கொடுக்கறது. வளையல் மாலை கொடுக்கறது, குழந்தை இல்லாதவங்க வந்து குட்டி வளையல் வாங்கி அதை மாலையா தொடுத்து கொடுக்கறது, அம்பாளுக்கு வந்து அதை சாத்துறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷம், சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆமா, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி பெஸ்ட்.